රුසියාවත් එක්ක ரஷ்யாவுடன் ராஜதந்திர ரீதியில் தற்போது கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ரஷ்யாவிடமிருந்து கடந்த காலங்களில் இவ்வாறு எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். இதனால் நாடு என்ற ரீதியிலும் அரசாங்கம் என்ற ரீதியிலும் உடன்படிக்கைகளை எட்டுவது தொடர்பில் நாம் இப்போது கவனம் செலுத்தியுள்ளோம். ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சர் நாட்டுக்கு விஜயம் செய்யவுள்ளார். அதற்கு பின்னர் இந்த கலந்துரையாடலை விரிவாக முன்னெடுக்க முடியும். ஈரான் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் ஏனைய நாடுகளின் எண்ணெய் நிறுவனங்களின் கப்பல்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் போது அதனூடாக நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இதனால் அந்த அறிவிப்புக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். எவ்வாறாயினும் மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் தொடர்பில் பல விலை மனுக்களை நாம் தற்போது செயல்படுத்தியுள்ளோம். விலை மனுக்கள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த எண்ணெய் தொகை நாட்டுக்கு கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். இன்றும் விலை மனு ஒன்றை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் திறக்கப்பட்டுள்ள விலை மனுக்களுக்கு அமைய முன்பதிவு செய்யப்பட்ட எரிபொருள் தொகை மற்றும் கப்பல் நாட்டுக்கு வருகை தரும். இவற்றை சேர்த்து எண்ணெய் விநியோக முகாமைத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம்.